வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரியில் நாங்கள் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. தென் தான் நான் என்னுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலி இஸ் ஏ டாக்டர் ஃபிசியோ. ஸோ என்னுடைய கால் ஆக்சுவலி ஃபிசியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன். இஸ் நம்பர் 1 ஃபிசியோ இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன். ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா, நான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ படம் போகிறதுக்கு ஒரு செகண்ட் டே லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பெஸ்ட்டு ஹாரர் மூவினா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எதனா ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார். சரிங்க சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கு நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு. நீங்கள் வந்து பல படத்தில் பல ஹாரர் மூவிகளை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு. ஸோ மிக்க நன்றி. மேற்கொண்டு நான் அடுத்து எதனா கேட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வர்றதுக்கே நீங்களாம் தான் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் யுகன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமந்த் நாராயணன். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி. ஏன்னா எல்லாம் லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும், அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும். ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜானரையும் தொடரணும். ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை. ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம். ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்ட ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி அச்சீவ் சம்திங். ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. திஸ் இஸ் ஹாஸ்னி பவித்ரா. கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. இன்றைக்கி எல்லோரும் எங்களை வந்து ப்ளஸ் பண்ண வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்துருக்கோம், எவ்வளோ கதை பார்த்துருக்கோம், பழிவாங்கதை பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது பர்டிகுலராக பர்சனலாக என்னோட 8th மூவி அப்படின்றதுக்கு. என்ன படம் பண்ணாலும் சரி, ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க, தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பயப்படுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் டுடே. அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டரை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் யூம் அ வெரி குட் கிரெடிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். இந்த படத்தை தயாரித்த எஸ்பிகே பிக்சர்ஸ் பிரபாகரன் சார், இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல், ப்ளஸ் டைரக்டர் ஹேமந்த் நாராயணன், இதனோட எடிட்டர் எடிட்டர் ரோஹித், டிஓபி ஜேசன், அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி. இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கை பற்றி சொன்னார். எக்ஸ்ட்ரானரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மர்மர் வந்து ஃபஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேம்நாத் எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார். ட்ரெய்லர் காமிச்சார். ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க.
படம் சரி என்னன்னு அப்போ தான் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு. சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம போவோம். அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அப்புறமா போனதுக்கப்புறம் தான் படம் பார்க்க தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபிலிம் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜானர். பிக் அப்ரிசியேஷன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட்டாக என்கரேஜ் தம் அ லாட். இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம். ஐ திங்க் ஆர்ட் டைரக்டர். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அணையாமல் பார்த்துக்கணும் மெயினாக. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கிராமத்தை வந்து லிட்ரலி எல்லாருமே வந்து இந்த படத்தில் எல்லா வேலையும் செஞ்சோம். எப்போவுமே எங்களோட ட்ராவல் டெரெயின் பார்த்தீங்கன்னா மலை, அதாவது மலை வழி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். அங்கேருந்து வந்து ஒரு ஆஃப் ரோடில் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். அந்த வழி பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் வெடிக்காமல் போகவே போகாது. என்ன எம்ஆர்எஃப் எது வேணால் போட்டுக்குங்க, வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃப் ரோட் டெரெயினில் ட்ராவல் பண்ணி போனோன்னா அங்கேருந்து நடைபாதை தான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர், ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ போயிட்டு அங்கே செட்டில் ஆகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் ஷூட் வந்து 10 மணிக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 7 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நடந்து ஆல்ரெடி அங்கே போகும்போதே டயர்டாயிருவோம். உடனே அங்கே ஒன்றும் இருக்காது, காட்டுக்குள்ளே ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கதையும் அது ஃபாரஸ்ட்டும் என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் எடுக்க போகும்போது அந்த ஊராளுங்க எல்லாம் சொல்கிறாங்க காட்டுக்குள்ளே ஷூ போட்டுட்டு போகக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க என்ன அப்படின்னு கேட்டால் கன்னிகள் வாழ்கிற காடு அப்படின்ட்டாங்க. ஆனால் பாவங்களா என் ஸ்கிரிப்ட் எப்படி இங்கே இவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒத்து போச்சு. அதை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனிவே பார்ப்போம். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹாசினி மறந்துட்டேன். ஸோ ஹாசினி நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். பட் ஆனால் அது அவ்வளோ சின்னதே இல்லை. ஏன்னா ஒரு தீக்குச்சி வந்து நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கிறீங்கன்னா ஒரே தீக்குச்சி வச்சு 1/2 மணி நேரம் உங்களால் எடுக்க முடியாது. அந்த நெருப்பு வந்து கையை சுட்டுரும். பட் ஆனால் அதே தீக்குச்சி மாதிரி நீங்கள் காட்டி ஆகணும். அதுதான் ஆர்ட் டைரக்டரோட மெயினான வேலை. அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் வந்து நிறைய இந்த மண் வீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டிலாக நல்லா போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ அவங்களோட ஒர்க்கு ரியலி இம்ப்ரெசிவ். ஸோ தேங்க்ஸ் ஹாசினி. இன்னும் நிறைய படம் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல. ஸோ கோஹன் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானாக தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட்டு கால் எடுக்கல, சரி மதிக்க மாட்டார் போல் அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அனுப்பினேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு கால் பண்ணார். ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் வாரியர்ஸில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அவங்க வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஷெடியூலை சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்கேங்க, இன்னும் 2 நாள் வந்து பெங்களூரில் இருக்கேன், 3ஆவது நாள் நான் இந்த டைம் வந்துடுவேன், அந்த டைம் அசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம திரும்ப ஃபோன் பண்ணோம், ரிமெம்பர் பண்ணோம், அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கரெக்ட் டைமில் வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர் பேசிட்டார். ஸோ எனிவே ஐ திங்க் அண்ட் மோரோவர் எனக்கு இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி என்ன சொல்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க. ஃபுட்டு கொண்டு வரது அவங்களாம் இந்த ஃபீல்டுலே கிடையாது. ஸோ எல்லோரும் லீவ் போட்டு வந்தானுங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஹரிஷ், உதயா, லோகேஷ் அண்ட் தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ அன்பர்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மீடியா வழியாக. அண்ட் மோரோவர் என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இதெல்லாம் முடிச்சுட்டு படம் எடுக்க போகிறேன்ட்டு அந்த ஒரு வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லை. அண்ட் மோரோவர் நான் படம் மட்டும் எடுக்க போகிறது இல்லை, ஃபிசியோவும் பார்க்க தான் போகிறேன். ஸோ கொஞ்ச நாள் படம் எடுப்பேன். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்ச நாள் மறுபடியும் ஃபிசியோவாக போவேன். அங்கே போர் அடிக்காது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு திரும்ப இங்கே வரணும். வந்து நான் மறுபடியும் படம் எடுப்பேன். இது எப்போவுமே ஆன் அண்ட் ஆஃபாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் மோரோவர் ஸோ ஐ திங்க் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரேவதி சிஸ்டர் நிறைய போஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் கை தான் போஸ்டர், அவரோட தலையை பிடிச்சிட்டு இருக்கிற கை. அண்ட் மேக் மீடியா டீம் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மணி ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஐ திங்க் இதுக்கப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நானும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, புது பையன். ஓகே, தேங்க்யூ.
மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா எப்படி? ஆமாங்க, ஆங்கில வார்த்தை. எங்கே இருக்கீங்க? ஓகே, என்னன்னா மர்மர்ன்றது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சின்ன ஒரு இது, அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் போட்ட ட்ரெய்லர் வந்து சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இது டைட்டில் ஆப்டாக இருக்கா? டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டாக இருக்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா, அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல. ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும். எங்களுக்கு இந்த படம் ட்ரெய்லரே வேணாம் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஸோ அதேமாரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம். பட்டு பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம், அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு. ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம். ஸோ அவ்வளோதாங்க சார். டைரக்டருக்கு தான் இன்னொரு கேள்வி சார். இது இந்த ஜவாது ஹில்ஸில் வந்து இந்த அட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார், டைரக்டரேட்டு, அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருந்தாங்க. ஏன்னா அங்கே யுரேனியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச். அங்கே உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாஸ் இட் ஈஸி டு அவேர் த பெர்மிஷன்? அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியாக? கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்குது சார். அதனால வந்து அட்டாமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க, அவங்க வந்து மினரல் அந்த டைரக்டரேட் வந்து அவங்க பெரிய ஆஃபீஸே ஒன்று போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாதாரண டூரிஸ்ட் போகிறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி விட்டாங்கன்றது தான். ஆக்சுவலாக ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது. எல்லாமே ஒரு மாதம் கிட்ட பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கே நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன். ஊட்டிலாம் போனால் சிங்கம் கடிச்சிருன்றாங்க, வேறு எங்கேயாச்சும் போனால் புலி அடிச்சிருன்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும். நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை. ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு கேள்வி சார். கால் உடைஞ்சு பேஷண்ட்டாக வந்த அந்த அவர் வந்து ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க. நீங்கள் ஒரு மருத்துவர், இவர் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லாரும் அதே மாதிரி நான் சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மிரட்டி பண்ணுவீங்களா? அப்படி இருந்தால் நான் எப்போவோ டேரக்டர் ஆகிருப்பேன். ஸோ ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட். முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை. அது செப்பரேட்டு, அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு. ஸோ இது நான் டேரக்டராக மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ எனிவே தேங்க்ஸ். இங்கே மார்ச் 7ஆம் தேதி ஒரு விஷுவல் சவுண்ட் ட்ரீட்டா மர்மர் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்ததுலேருந்து எல்லாரையும் வந்து பயம்புத்திட்டே இருக்கீங்க. சீட் நுனியில் உட்கார வைப்போம், இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு பேய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க, அது உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் பொறுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாருமே வந்து பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக. ஓகேவா, நீங்கள் போஸ்டர் போட்டிருக்கீங்க, எனக்கே பார்த்த உடனே ஒரு இதுவாக தான் இருந்தது, என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பயம் பொறுத்துறீங்கன்றீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்கள் படம் வந்து 2000 கோடி அடிக்கும்னு மேடையில் சவால் கிட்டவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் சவாலில் விடலை. இல்லை பேய் பயமாக இருக்கும், இது பயம் பொறுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான். ஸோ பேய் படத்தில் பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. சவுண்ட் இல்லாமல் பயம் பொருத்த முடியாது. சவுண்ட் இல்லாமல் படமும் இல்லை. சவுண்ட் இல்லைன்னு யாரும் உங்கள் படத்தில் மியூசிக் ஃபுல்லாகவே கிடையாது. இல்லை மியூசிக் தான் கிடையாது, சவுண்ட் இருக்கு. சவுண்ட்னா இந்த ஊன் கத்துறது தானே, அது ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் இருக்கிறது தானே. எல்லா படத்துலையும் இருக்கிறது, ஆனால் எல்லா படத்துலையும் மியூசிக் இருக்குது. பேய் நீங்களே பேயை நம்பலை, அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களை எப்படி பயம்படுத்துறதுக்கு பேயை உருவாக்கி இருப்பீங்க? நானே நம்பலை. நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம். படத்தில் எப்பவுமே வந்து ஒரு பேயை வந்து காட்டணும் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேயே காட்டிட்டீங்க. ஏன் இந்த மக்களை ஈர்க்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காகவா? நான் பேய் எதுவும் காட்டலைங்களே. போஸ்டர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து போஸ்டர் இருக்கிறீங்க, அது பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதான் கேட்குறேன், இது மக்களை இழுக்கிறதுக்காகவா இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காகவா? இது இருக்கும் படம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன். எப்படி இருக்கும்? நிறைய படம் வந்தாச்சு, நிறைய படம் நாங்கள் பார்த்துட்டோம். சரிங்களா, நீங்கள் புதுசாக எடுத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பேய் நம்பிக்கை இல்லைன்றீங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து பேயை பார்த்துன்னு சொல்கிறாங்க, அது நம்புறீங்களா நீங்கள்?
நான் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல நீங்க பிசியோதெரப்பி நீங்க சொல்றீங்க, அது டாக்டர் வந்து மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க எதுவுமே, சரிங்களா? உண்மையை தான் நம்புவாங்க. ஆனா வந்து இப்போ நீங்க ஒரு டேரக்டரா இருக்கீங்களே, கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தன்மை இருந்தா தானே பண்ண முடியும் படத்தை. படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது, பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதை தாண்டி என் மேல நம்பிக்கை இருக்கு. டெக்னிக்கல் எல்லாரையும் எடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. நடிகர்கள்லாம் வந்து படத்துல தெரிவாங்கன்னு, எல்லாருமே தெரிஞ்ச நடிகர்கள் கிடையாது, புதுமுகம் தானே. புதுமுகங்களை ஏற்றதுக்கு என்ன கஷ்டம்? ஏன் நடிகர்கள் எதுவுமே ஒத்துழைக்கலையா? எங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஈவெண்ட்டாக நான் வந்து எல்லா படத்துலையும் இல்லாத ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சேன். அதனால தான் கொண்டு வந்து நிறுத்துறேன். எனவே நீங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் தியேட்டர்ஸ் விசிட் போவோம். ஸோ அந்த டைமில் எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.